அது உன்னுடைய பரம்பரையாக உன்னுடைய பரம்பரையை வாழ வைக்கும் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கு இணங்க வாங்க விருந்து நடக்கலாம். விருந்து ரெடியா இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். செல்வியில் தோன்றி மறுவிருந்து காத்திருப்பார் நல்விருந்து வாழத்தவர். திருவள்ளுவரே விருந்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருங்க. அந்த பண்பாடு ரீதியான ஒரு வழிபடுதல் தான் இன்னைக்கு முகமது சதர் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் டே ஃபஸ்ட் இயருக்கு முதல்ல ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அவங்களுக்கு நல்ல இனிப்பு கொடுத்து அவங்க பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அவங்க பெற்றோர்களுக்கும் மதிய உணவு கொடுத்து திருப்தியாக நாங்கள் இன்னும் இந்த பிள்ளைங்க 3 வருஷம் முடியறதுக்குள்ள இன்னும் நிறைய விருந்துகள் உங்களுக்கு காத்துட்டு அப்படிங்கிற வழிமுறைகள் தான் இது இன்னைக்கான விருந்தோம்பல். நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்துல முக்கியமான ஒன்று என்னன்னா படிப்பு அப்படிங்கிறது செகண்டரி, உணவு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். உன்னை கொடுத்தால் உயிர் கொடுத்தவரே. அதனால ஃபர்ஸ்ட் சாப்பாட்டை கொடுப்போம், அதுக்கப்புறம் படிப்பை கொடுப்போம். நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்தாதான் உன்னால எல்லாம் செய்யணுமே செய்ய முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆண்டாண்டு காலமா மரபின் அடிப்படையில் எல்லாருக்கும் நம்மளுடைய முகமது சதர் கல்லூரியில வந்து ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுப்போம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சாப்பிடுங்க. எல்லாருக்கும் அவங்க ரிசீவ் பண்ணுறதுலேயே தெரியும். எங்களுக்கு வேலையே கிடையாது. எங்கள் பிள்ளைங்கள்லாம் எல்லாமே பார்த்துக்கிறது. அந்த மாதிரி இப்போ சேர்ந்த பிள்ளைங்களும் ஃப்யூச்சரில் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் நல்ல பேர் வாங்கிட்டு நல்லபடியாக வருவாங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதே ஒரு வேலை தான் சார். எப்படி இருக்கு சாப்பாடு? வருஷம் ஓசி சாப்பாடு கிடைச்சிருது. கல்வி கற்போம். முகமது சதர் கல்வி மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைப்போம், பாடுபடுவோம். மாணவர் வாழ்க.
அருமையாக இருக்கு. ஏன் சாப்பிட்டீங்க? சொல்லுங்க. வணக்கம் சார். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? என்ன சேர்த்துருக்கீங்க? ஸ்டூடெண்ட் என்ன சேர்ந்துருக்காங்க? என்ன டிகிரி? இல்லை உங்கள் பையங்க யார் சேர்ந்துருக்காங்க நம்ம காலேஜில்? ஒன்று என்ன படிக்கிறாங்க? என்ன பிசி. சாப்பாடு நல்லா இருந்ததா? அம்மா உங்களுக்குமா? சாப்பாடு எப்படி நல்லா தேங்க்யூ. வந்ததில் ரொம்ப நன்றி.